ஒன்று மலையகத்தில் இருந்து அங்கு போய் 10-50 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களோடு இரண்டரை கலப்பது அது இயல்பான ஒன்று. அது அது ஒரு ஒரு சமூகத்தின் அந்த சமூகம் இவர்களை உள்வாங்கிக் கொள்வதில் இருந்து அது தீர்மானிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அதை தவிர்த்து இங்கு 200-250 மைல்களுக்கு அப்பால் வாழும் இவர்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள அந்த உறவுகள் எப்படி அங்க போய் குடியேறியவர்களுக்கும் இவர்களுக்கும் உள்ள உறவுகளும் பூர்வீக தமிழர்களுக்கும் மலைய தமிழர்களுக்கும் உள்ள உறவுகளும் ஒன்றாக இருக்க முடியாது. ஒருவேளை இந்த சமூகம் வளர்ச்சி அடைந்து கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்த பின் ஒருவேளை அந்த சமூகம் இறுக்கமான ஒரு உறவுகளை உருவாக்கிக் கொள்வதற்கான ஒரு எதிர்காலம் ஒன்று இருக்கலாம். ஆகையினால் இதுக்கு முன் இந்த பிரச்சனைகள் தோன்றும் பொழுதெல்லாம் தனிநாடு கோரிக்கை தோன்றும் பொழுது வடக்கில் இருந்த இயக்கங்கள் தங்களது பாதுகாப்பை நோக்கி இங்கு வந்து குடியேறுங்கள் என்ற அழைப்பு இந்த மக்களை பற்றி ஒரு பொருளாதார எந்த திட்டமும் இல்லாமல் வார்த்தை அளவில் சொன்ன ஒரு விஷயமாக தான் நாங்கள் எடுத்துக்கொண்டோம். 10 லட்சம் மக்களும் மலையகத்திலிருந்து முழுமையாக முற்றாக வெளியேறி குடியேறுவது என்பது நடைமுறை சாத்தியப்பாடா என்ற ஒரு கேள்வியும் இங்கு எழுகிறது. ஆகவே மலைய மக்களுடைய பிரச்சனைகள் ஒரு தலைகீழான பிரச்சனையாக இருக்கும் பொழுது இந்த உறவுகளும் கூட பொருளாதார ரீதியான உறவுகள் அடிப்படையில் தான் உறவுகளும் கூட வளர்ச்சி அடைகின்றது. பொருளாதார ரீதியாக ஒட்டுமொத்தமாக பின்தள்ளப்பட்ட ஒரு சமூகமும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்த சமூகத்துக்கு இடையில் ஒரு உறவு ஏற்படுவது என்பது ஒரு நடைமுறை சாத்தியமா என்ற கேள்வி எனக்குள் எழுகிறது. அந்த அடிப்படையில் தான் நான் இந்த கருத்தை பதிவு செய்தேன். நிச்சயமாக இதேவேளை 2 விடயங்களை இன்னும் ஒன்று கேட்டு உங்களுடைய நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரலாம் நினைக்கின்றேன். ஒன்று, இலங்கை பிரஜா உரிமை சட்டங்கள் கொண்டு வரப்பட்ட போது மலைய மக்களினுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டது. அந்த வாக்குரிமை பறிக்கப்பட்ட போது தமிழ் தரப்புகளும் அன்று அந்த வாக்குரிமை பறிப்புக்கு சார்பாக செயற்பட்டு கொண்ட ஒரு வரலாற்று துரோகம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. எனவே அந்த உணர்வுகள் எவ்வாறு உங்களுக்கு இருந்தது? அந்த தமிழ் தரப்புகளே மலைய மக்களுடைய வாக்குரிமையை பறிப்பதற்கு சார்பாக இருந்தார்கள் என்ற விடயம் அன்று உங்கள் மத்தியிலே எவ்வாறு அதை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள்? ஒரு அந்த விஷயத்தை கொஞ்சம் விரிவாகவும் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏனென்றா இந்த மலைய மக்களது வாக்குரிமை பறிப்புக்கு முன்பாகவே இவர்களை கூலிகளாக அழைத்தவர்களும் வடகில் இருந்து வந்த தலைவர்கள் ஒன்று. இவர்களை தோட்டக்காட்டான் என்று சொன்னதும் அடையாளப்படுத்தினதும் இவர்களை அடையாளப்படுத்துவதற்கு இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினவர்களும் வடக்கில் இருந்த தலைவர்கள். இந்த விஷயத்தில் இன்று வரைக்கும் யாழ்ப்பாண தமிழர்கள் என்றால் இன்றைய சந்ததிகளை விட முந்தைய சந்தையின் மத்தியில் ஒரு வெறுப்புணர்வு இன்றும் இங்கேயும் அவர்கள் இருந்தால் அது இருக்கிறது, இங்கும் இருக்கிறது. ஆனா இது ஒரு விஷயம் என்னென்றால், இப்படி அழைத்த இந்த தலைவருடைய ஒரு பொருளாதார அடித்தளம் என்ன? இவர்கள் ஒரு நில உரிமை சமூகத்தில் இருந்து வந்த இந்த தலைவர்கள் தங்களது சொந்த இடங்களிலேயே ஒடுக்கப்பட்ட சமூகத்தை கொச்சியாக தான் பார்த்தார்கள். இப்படியான பார்வை உள்ள தலைவர்கள் மலைய தமிழர்களையும் இப்படிதான் பார்த்திருக்க முடியும். ஆகையினால் அது அவருடைய வர்க்க சுபாவமே தவிர இன சுபாவம் அல்ல. அவர்களுக்கு அன்று ஒரு இன உணர்வும் கூட இருந்ததாக என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படி ஒரு இன உணர்வு இருந்திருக்குமானால் மலைய தமிழர்களை நிச்சயமாக கை கொடுத்து அவர்கள் எல்லாத்திலிருந்து காப்பாற்றிருக்க முடியும். ஆகவே இந்த விஷயத்தை நான் இன்று அதை முழு சமூகத்தையும் வைத்து நான் பார்க்கவில்லை. ஒட்டுமொத்தமாக வடகிழக்கில் உள்ள தமிழ் சமூகத்தை
இவர்களுடைய தவறை வைத்து நான் பார்க்கவில்லை. இது இவர்களது வர்க்க சுபாவம் என்றுதான் நான் பார்க்கின்றேன். இப்பொழுது கூட எங்கேயாவது கேள்விகள் எழும்புமானால் இந்த காரியத்தை செய்வேன். இந்த கேள்வியை நீங்கள் கேட்பதனால் நான் இன்னொரு விஷயத்தை இங்க சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. ஒன்று 48 குடியுரிமை சட்டம் குடியுரிமை சட்டத்தின் மூலமாக 10 லட்சம் தமிழர்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்ட பொழுது இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய கட்டுப்பாட்டில்தான் பெரும்பகுதியான தொழிலாளர்கள் அணிதிரண்டிருந்தார்கள். இலங்கையினுடைய பொருளாதாரத்தை தனது கையில் வைத்திருந்த தொண்டமான் அவர்கள், இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய தலைமை, இந்த வாக்குரிமைக்கு வாக்கு பறிப்புக்கு எதிராக ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்தார். சில இடதுசாரி தலைவரோடு சேர்ந்து ஒரு 54 அளவில் ஒரு கண்டன போராட்டத்தை நிகழ்த்தினார்கள். அன்று இலங்கை அரசு தோட்ட பொருளாதாரத்தை நம்பிதான் அன்று தனது எல்லா செயல்பாடுகளையும் பொருளாதார செயல்பாடுகளுக்கு அடித்தளமாக இருந்தது. இப்படியான ஒரு பெரிய பொருளாதார வளத்தை தனது கையில் வைத்திருந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரசுடைய தலைமை அந்த பொருளாதாரத்தை முடக்கும் ஒரு போராட்டத்தை நிகழ்த்தியிருக்குமானால், அதே வேளை இதுக்கு ஆதரவு தேடி பிரிட்டிஷ்காரர்கள் தான் இவர்களை அழைத்து வந்தார்கள். பிரிட்டிஷ் காலகட்டத்தில்தான் டொனமூர் அறிக்கையின் மூலமாக இவர்களுக்கு வாக்குரிமையும் வழங்கப்பட்டது. அப்படி என்றால் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கும் இவர்கள் சம்பந்தப்பட்ட வாழ்வுரிமை விஷயத்தில் அவர்களுக்கும் பங்கு உண்டு. ஏன் தொண்டமானவர்கள் இதில் இந்திய அரசுக்கும் ஒரு பங்கு இருக்கும் பொழுது இந்திய அரசை ஏன் இதை இணைக்கவில்லை? பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு ஏன் இதை எடுத்து செல்லவில்லை? ஒரு கட்டம். அதே நேரத்தில் இதற்கு ஆதரவு தெரிவித்து பௌத்த பிக்குகள் ஒரு சிலர், அதாவது தம்பரையில இருந்த, எனக்கு பேர் இப்பொழுது குறிப்பிட முடியாது, ஒரு முக்கியமான பௌத்த பிக்கு ஒரு வசனத்தை இது பண்ணார். ஒன்னும் இந்திய வம்சாவளி தமிழர்கள் இந்த நாட்டின் பொருளாதாரத்தில், இந்த நாட்டின் வளர்ச்சியில் தங்களது முழுமையான பங்கை செலுத்தியவர்கள், அவர்களுக்கு நிச்சயமாக அவருடைய தேவைகள் நிறைவேற்றப்படும் என்ற அறிக்கையும் ஒன்றை வெளியிட்டார். அதே நேரத்தில் இடதுசாரிகள் இந்த வாக்குரிமை பறிப்பு சட்டத்துக்கு எதிராக ஒரு சரியான நிலைப்பாட்டையும் மேற்கொண்டிருந்தார்கள். இன்னும் அவர்கள் வேற நிலைமைக்கான வேற விஷயம். அந்த காலத்தில் அவர்கள் ஒரு சரியான நிலைப்பாடை எடுத்திருந்தார்கள். இந்த சக்திகள் எல்லாத்தையும் ஐக்கியப்படுத்தியிருக்க முடியும். அதே நேரம் வாக்குரிமை பறிப்புக்கு எதிராக தந்தை செல்வா அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி தனி கட்சியை ஆரம்பித்தார். ஆகவே வடக்கில் உள்ள தமிழர்களில் ஒரு பகுதியவும் தொண்டமானவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்து ஒரு பலமான ஒரு கூட்டணியை கூட உருவாக்கி இருக்க முடியும். அப்படி உருவாக்கி ஒரு பொருளாதார முடக்க போராட்டத்தை செயல்படுத்தி இருக்குமானால் ஒரு வேளை இந்த சட்டம் திரும்ப பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகியிருக்கும். அப்படி என்றால் நாங்கள் வடக்கில் உள்ள தமிழர்கள் இதற்கு எதிரான இருந்தார்கள் என்று கூறும் பொழுது ஏன் தொண்டமானும் இந்த வேலையை சரியாக செய்யவில்லை? அப்படி என்றால் அன்று பிரிட்டிஷ்காரர்களுடைய கம்பெனி தோட்டங்கள் தான் மலைப்பிரதேசங்களில் பெருவாரியாக இருந்தது. அப்படி என்றால் இவருடைய வர்க்க சுபாவம் இந்த கம்பெனி முதலாளிகளுக்கு இவருடைய நடவடிக்கை உடந்தையாக இருந்ததா என்ற ஒரு கேள்வியவும் இன்று நான் கேட்க வேண்டும். ஆகவே இந்த விஷயத்தில் வடக்கில் இந்த வாக்குரிமை பறிப்புக்கு எதிராக சில தலைவர்கள் நடந்து கொண்டார்கள் என்றால் அது அவர்களது வர்க்க சுபாவமே தவிர இன சுபாவம் அல்ல, அவர்களுக்கு ஒரு இன உணர்வும் அல்ல என்பதுதான் எனது முடிவு. அதே போல் இந்த இவ்வாறான உறவுகளோடு தமிழ் மொழியினூடாக இணைப்பை கொண்டிருந்த மலையக தமிழர்கள், பூர்வீக தமிழர்கள், இன்று இறுதியாக இடம்பெற்ற இந்த யுத்தம், இந்த வன்னி யுத்தம் அல்லது இன்று இடம்பெற்ற பேர் அழிவுகள் குறித்து உணர்வுகள் எப்படி இருக்கின்றது? அதாவது இலங்கையிலிருந்து தாயகம் திரும்பியோர், நீங்கள் கூறினீர்கள்
4 லட்சம் வரையிலான மக்கள் அங்கு சென்றிருக்கிறார்கள் என்று அவர்களிடையேயான இந்த உணர்வுகள் பிரதிபலிப்புகள் யுத்தமும் இந்த தோல்விகளும் சுமக்கின்ற வலிகளும் அந்த மக்கள் சுமக்கின்ற வலிகள் கொடுத்து, ஏனென்றால் இந்திய வம்சாவளி தமிழர்களும் இதிலே பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். வன்னியிலே குடியேறி வாழ்ந்தவர்கள், அவர்களுடைய பல பூர்வீக சொத்துகள் இன்று பறிக்கப்பட்டிருக்கின்றன, காணிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த உணர்வுகள் எவ்வாறு உங்களிடம் இருக்கின்றது? நிச்சயமாக இந்த இனப்படுகொலையை பரவலாக இந்த மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பலை உள்ளது. ஒரு தீ போல சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது. அதற்கான ஒரு களம், ஒரு தலைமை இன்னும் வெளிப்படவில்லை. ஆகையினால உணர்வுகள் பரவலாக இருக்கின்றது. இந்த படுகொலைக்கு யாரு காரணவாளிகளாக இருந்தார்களோ அவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் வடகிழக்கு மக்களது தன்னாட்சி உரிமை பிரச்சனை ஒரு சுமூகமான ஒரு தீர்வுக்கு வர வேண்டும் என்பது பரவலான கருத்துக்கள் இங்கே பதிவாகியுள்ளது. பரவலான உணர்வுகளும் மேலோங்கி இருப்பதை இந்த தருணத்தில் நான் சொல்ல திறமைப்பட்டிருக்கின்றேன். ஆம், நிச்சயமாக கந்தையா அவர்களே, நீண்ட நேரமாக இணைந்து கருத்துக்களை கூறியிருந்தீர்கள். நீங்கள் கூறுகின்ற பொழுது மலையகத்துக்கு இன்றைக்கு ஒரு 20-30 வருடங்களுக்கு பின்னோக்கி 30 வருடங்களுக்கு பின்னோக்கி செல்லுகின்ற பொழுது உங்களுடைய நினைவுகள் வருகின்றது. காரணம், நானும் தாய் தந்தையர்கள் அங்கு கல்வி கற்பித்ததனால் 5ஆம் ஆண்டு வரை மலையகத்திலேயே வாழ்ந்திருந்தேன். இந்த ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் பின்னனாக மலையக மக்கள் நாடு தாயகம் திரும்புகின்ற பொழுது அவர்கள் ஒரு மரண வீட்டிலே ஒப்பாரி வைத்து அழுது செல்லுகின்ற பிரிவு துயர் கத்தி அழுது 2-3 நாட்கள் பெரிய சோக வீடாக காட்சியளித்து அவர்கள் போகின்ற காட்சிகளை நேரடியாக பார்த்த ஞாபகங்கள், சிறுவயது ஞாபகங்கள் எனக்கு வருகிறது. இன்றும் எங்களோடு மிக நெருக்கமாக இருந்த சில குடும்பங்களை எங்கேயாவது சந்திப்போமா என்று கூட நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம். மீண்டும் தாயகம் திரும்பிய இந்தியாவிலே இருக்கின்றவர்களை அந்த நினைவுகளோடு நீண்ட நேரமாக நீங்கள் பல விடயங்களை பகிர்ந்திருந்தீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றியை கூறி மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது உங்களோடு இணைப்புகளை ஏற்படுத்தி அல்லது மற்றொரு கலந்துரையாடலில் உங்களை இணைத்துக் கொள்வோம் என்று கூறி எங்களுடைய GDBC.FM globaltamilnews.net இணையங்கள் சார்பாக நன்றியை கூறி விடைபெறுகின்றோம். நன்றி.